Exercise 4.2. Question number 1. Find the roots of the following quadratic equation by factorization. First subdivision. X square minus 3x minus 10 equal to 0. Factorization method splitting the middle term பண்ணணும். Then we have to select two numbers. Multiply பண்ணா minus 10 வரணும். Add பண்ணா minus 3 வரணும். இப்போ multiply பண்ணா minus 10 வருதுன்னா ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் பாசிட்டிவ் இன்னொரு நம்பர் நெகட்டிவா இருக்கணும். அப்ப -3 ஸ்ப்ரெட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா -10 வரணும். ஆட் பண்ணா -3 வரணும். மல்டிப்ளை -10 வரணும்னா 5 into 2 தான் 10. இப்போ 5 into 2 10. ரெண்டுமே பாசிட்டிவ் சைடு இருந்தா -10 வராது. அப்ப ஏதாவது ஒரு மைனஸ் சைன் போட்டா -5 into 2 -10 -5 plus 2 -3. So this is the correct. இப்போ split in the middle term பண்ணி x square இந்த -3x -5x plus 2x -10 equal to 0. இப்போ இத splitting the ரெண்டு டேர்மா பிரிச்சுட்டா இதுல இருந்து என்ன காமன் எடுக்கனா x காமன் எடுத்தா x - 5 plus இதுல இடத்துல 2 காமன் எடுத்தா x - 5 equal to 0. இப்போ x - 5 into x plus 2 equal to 0. Therefore ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபேக்டரை 0 க்கு ஈக்குவல் பண்ணா x - 5 equal to 0, x plus 2 equal to 0, x is equal to 5 and x is equal to -2. X is equal to 5 and x is equal to -2 are the roots of this equation. இப்போ கரெக்டான எப்படி செக் பண்ணுது? x க்கு 5 போட்டீங்கன்னா 5 ஸ்கொயர் 25 minus 15 minus 10. 25 minus 15 minus 10 ஆட் பண்ணா -25 0. இப்போ x is equal to -2 போட்டா -2 the whole square -3 into -2 -10. இது வந்து 4, இது வந்து +6 -10, 4 plus 6 10, 10 minus 10 0. Therefore x is equal to 5 and x is equal to -2. Are roots of the equation. Second question. 2x square plus x minus 6 is equal to 0. இப்போ coefficient of x square வந்து 2, coefficient of x 1, constant term -6. நம்ம ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணா 2 into -6 -12 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா +1 வரணும். அப்போ 1 ஸ்ப்ளிட் பண்ணணும். 1 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணா எனக்கு -12 வரணும். ஆட் பண்ணா +1 வரணும். மல்டிப்ளை பண்ணா -12 வரணும். அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா -12 வருதுன்னா ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் நெகட்டிவ் ஒரு நம்பர் பாசிட்டிவ். அப்போ 1 into 1 12 தான். 6 into 2 12, 3 into 4 12. இந்த மூணு கூட ஃபர்ஸ்டான கரெக்டான பேர் எடுத்தா இது 1 into 12 வருது, ஆனா டிஃபரன்ஸ் வந்து வராது, அதனால இது வேண்டாம். 6 into 2 12 வருது, ஆனா டிஃபரன்ஸ் பண்ணா 4 வருது, அதனால டிஃபரன்ஸ் தான் 1 வருது, இது வேண்டாம். அப்ப 3 into 4 பாருங்க டிஃபரன்ஸ் 1. இப்போ கரெக்டா சைட் போடணும். ஏதாவது ஒரு நம்பருக்கு நெகட்டிவ் போட்டா தான் -12 வரும். அப்ப எந்த நம்பருக்கு -12 போடணும், எந்த நம்பருக்கு நெகட்டிவ் போடனா -3 போட்டீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. -3 4 -3 into +4 -12. -3யும் 4ஐயும் ஆட் பண்ணா +1. அப்ப இதுதான் கரெக்டான பேர். இந்த ரெண்டு பேர் இல்ல. அப்ப ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 2x square plus 4x minus 3x minus 6 is equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமன் எடுக்கலாம்னா இதுல 2 காமன் எடுக்கலாம், x காமன் எடுக்கலாம். அப்ப x
plus 2 minus இதில் 3 காமன் எடுக்கலாம் 3 காமன் எடுத்தால் x plus 2 equal to 0. Therefore 2x minus 3 into x plus 2 equal to 0. அப்போ இண்டிவிஜுவல் லீனியர் ஃபேக்டரை 0 க்கு கட் பண்ணால் 2x minus 3 equal to 0. x is equal to 3 by 2. x plus 2 equal to 0. x is equal to minus 2. அப்போ x is equal to 3 by 2 and x is equal to minus 2 are the roots of this equation. இப்போ கரெக்டாக செக் பண்ணலாம் ஒவ்வொரு வேலையை போட்டு செக் பண்ணலாம் 2 into 3 by 2 the whole square plus 3 by 2 minus 6 இப்போ 0 வரும் இப்போ 2 into 9 by 4 ஸ்கொயர் பண்ணால் 9 by 4 plus 3 by 2 minus 6 இப்போ இதை கட் பண்ணால் இது 2 ஆயிடும் அப்போ எல்சிஎம் எடுத்தால் 2 இப்போ 9 ப்ளஸ் 3 இது 2 மைனஸ் பண்ணால் மைனஸ் 12 9 ப்ளஸ் 3 12 12 மைனஸ் 12 0 0 by 2 0 தென் இது செக் பண்ணு செகண்டு x is equal to minus 2 x is equal to minus 2 போட்டிங்கன்னா 2 into minus 2 the whole square minus 2 minus 6 அப்போ 2 square வந்து 4 minus 2 the whole square 4 4 பண்ணால் 2 into 4 8 இது minus 8 equal to 0 so இதுவும் satisfy ஆச்சு therefore x is equal to 3 by 2 and x is equal to minus 2 are the roots of the equation x is equal to 3 by 2 x is equal to minus 2 are roots. X is equal to 3 by 2, x is equal to minus 2 are roots. Third substitution. Root 2x square plus 7x plus 5 root 2 equal to 0. Coefficient of x square with the root 2, coefficient of x 7, constant term வந்து 5 root 2 இப்போ நம்ம 7 ஸ்ப்ளிட் பண்ணணும் 7 ஸ்ப்ளிட் பண்ணினா எனக்கு மல்டிப்ளை பண்ணா 10 வரணும் 5 root 2யும் root 2யும் மல்டிப்ளை பண்ணா into root 2 னா root 2 into root 2 2 அப்போ 5 into 2 எனக்கு 10 வரணும் ஆட் பண்ணா 7 வரணும் அப்போ எந்த ரெண்டு நம்பர் அப்படின்னா இன்னும் 10 into 1 இல்லைன்னா 5 into 2 10 into 1 வந்து டிஃபரன்ஸ் வராது ஆனால் 5 into 2 ஆட் பண்ணால் 7 வருது 10 into 1 பண்ணிங்கன்னா டிஃபரன்ஸ் ஆட் பண்ணால் 11 வரும் அதனால் 10 into 1 வேணாம் 5 into 2 root 2 இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க 5 into 2 plus 10 5 plus 2 7 அப்போ இதான் ஸ்ப்ளிட் பண்ணிடுதுன்னா root 2x square plus 2x plus 5x plus 5 root 2 equal to 0. இப்போ root 2x square plus இந்த 2 root 2 into root 2x plus இன்னும் இதில் 5 காமன் எடுத்துக்கணும் இதை பண்ண வேண்டாம் 5x plus 5 root 2 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமன் எடுக்கலாம் அப்படின்னா root 2x காமன் எடுத்தா இங்கே x வந்துடும் ப்ளஸ் root 2 ப்ளஸ் இதில் 5 காமன் எடுத்தா x plus root 2 equal to 0. இப்போ இந்த x plus root 2வை வெளியே எடுத்துட்டா x plus root 2 into root 2x plus 5 equal to 0. அப்போ product of two linear factors. அப்போ ஒவ்வொரு linear factor 0 க்கு ஃபிட் பண்ணா x plus root 2 equal to 0, x is equal to minus root 2. அதே மாதிரி second factor root 2x plus 5 equal to 0. Therefore, x is equal to minus 5 by root 2.
x is equal to minus root 2, x is equal to minus 5 by root 2 are the roots or solution of this quadratic equation. இப்போ verify பண்ணலாம். root 2 into minus root 2 the whole square plus 7 into minus root 2 plus 5 root 2 என்ன வருதுன்னு பார்க்கணும். minus root 2 ஸ்கொயர் பண்ணா plus 2 அப்போ plus 2 root 2 7 into minus root 2 minus 7 root 2 plus 5 root 2 பாருங்க 2 root 2 plus 5 root 2 7 root 2 minus 7 root 2 0. Now substitute x is equal to minus 5 by root 2 அப்போ root 2 into minus 5 by root 2 the whole square plus 7 into minus 5 by root 2 plus 5 root 2. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண நேரம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது 25 by 2 25 root 2 by 2 இது வந்து மைனஸ் 35 by root 2 plus 5 root 2. இந்த root 2யும் இது கட் பண்ணா root 2 ஆயிடும். இப்போ LCM வந்து root 2. இப்போ root 2 by root 2 1 into 25 25 minus root 2 by root 2 1 அப்போ 1 into 35 35 plus 5 root 2 root 2 ஆல டிவைட் பண்ணா 5 இங்க சாரி இங்க 1 இருக்கு root 2 1 ஆல டிவைட் பண்ணா root 2 root 2 5 root 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 10 இப்போ பாருங்க 25 plus 10 35 35 minus 35 0 0 by root 2 is equal to 0. Therefore ரெண்டு பேரும் satisfy ஆகுது. Therefore x is equal to minus root 2 and x is equal to minus 5 by root 2 are the roots. Exercise 4.2. Find the roots of the following quadratic equation by factorization. Fourth subdivision. 2x square minus x plus 1 by 8 equal to 0. So first இதை LCM எடுத்துக்கலாம். LCM எடுத்தா 8. இது by 1, இது by 1. 8 by 1 8. 8 into 2x square 16x square minus 8 by 1 8. 8 into x minus 8x plus 8 by 8 1 1 into 1 1 is equal to 0. இப்போ the cross multiply பண்ணிட்டா 16x square minus 8x plus 1 equal to 0. இப்போ இது ஸ்ப்ளிட் பண்ணணும். நம்ம ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா plus 16 வரணும், ஆட் பண்ணா minus 8 வரணும். அப்போ ஆட் பண்ணா minus 8 வரணும், மல்டிப்ளை பண்ணா plus 16 வரணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் வரணும்னா ரெண்டு நம்பர் நெகட்டிவாக இருக்கணும்னா ரெண்டு நம்பர் பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும்னா 8 into 2 16 into 1 4 into 4 இந்த மூணு பேர் இருக்கு. 8 into 2 16 into 1 4 into 4. இப்போ இந்த பேர் எடுக்கலாமா? எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா டிஃபரன்ஸ் வந்து வராது. இது தப்பு. 16 into 1 மல்டிப்ளை பண்ணா வரும், ஆனால் டிஃபரன்ஸ் வராது, இதுவும் இல்லை. இது வருமா? வரும். எப்படி வரும்னா 4 into 4 plus 16 ரெண்டுக்கும் மைனஸ் 8 கொடுத்தா minus 4 into minus 4 plus 16 minus 4 ஆட் பண்ணா minus 8. So minus 4 அப்போ 16x square minus 4x plus 1 equal to 0. இந்த ரெண்டு டேர்ம் இந்த ரெண்டுல காமன் எடுத்தா 4x காமன் எடுத்தா 4x minus 1
இதில் -1 மட்டும் காமன் எடுத்தால் 4x minus 1 equal to 0. இப்போ 4x minus 1 காமன் எடுத்தால் 4x minus 1 into 4x minus 1 equal to 0. So therefore product of two linear factors, individual linear factor equal to 0. 4x minus 1 equal to 0. 4x minus 1 equal to 0. 4x is equal to 1. 4x is equal to 1. X is equal to 1 by 4. X is equal to 1 by 4. இப்போ ரெண்டுமே சேம் ஆன்சர் வருது. இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபை பண்ணால் 2 into 1 by 4 the whole square minus 1 by 4 plus 1 by 8. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 2 into 1 by 16 minus 1 by 4 plus 1 by 8. பண்ணால் 8. இப்போ 1 by 8 plus 1 by 8. இப்போ LCM எடுத்தா 8. 8ல இது 1. இது 8ல 2 times. அப்போ 2 plus 1. அப்போ plus 1 plus 1 2. 2 minus 2 0. 0 by 8 is 0. Therefore x is equal to 1 by 4, 1 by 4 are the roots. X is equal to 1 by 4 and x is equal to 1 by 4 are the roots of this equation. Fifth one, 100x square minus 20x plus 1 equal to 0. இப்போ coefficient of x square வந்து 100, coefficient of x வந்து minus 20, constant term வந்து plus 1. அப்போ multiply constant term coefficient of x square multiply பண்ணா 100, middle term வந்து minus 20. அப்போ நம்ம minus 20 ஸ்ப்ளிட் பண்ணுனா என்ன வரணும்? எனக்கு மல்டிப்ளை பண்ணால் +100 வரணும். மல்டிப்ளை பண்ணால் +100, ஆட் பண்ணால் -20. இப்போ 100 ஓட ஃபேக்டர்ஸ் 2 50, again 2 25, 5 2 into 2 into 5 into 5. அப்போ 100 மல்டிப்ளை பண்ணால் 10 into 10. இன்னொன்று 100 into 1, இன்னொரு 4 into 25, இன்னொன்று 20 into 5. எனக்கு டிஃபரன்ஸ் வந்து -20 வரணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +100 வரும். இதில் மல்டிப்ளை பண்ணால் +100 வருது. ஆனால் ஆட் பண்ணால் ரெண்டுக்கும் மைனஸ் சைன் போட்டோம்னா -20 வரும். அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் பண்ணாலும் வராது, மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இது இல்லை. இதில் டிஃபரன்ஸ் பண்ணால் 21, இல்லை ஆட் பண்ணால் 29. ஸோ அதில் இதுவும் இல்லை. இது ஆட் பண்ணால் 25, டிஃபரன்ஸ் பண்ணால் 15. ஸோ அதுவும் இல்லை. அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ரெண்டுக்கும் நெகட்டிவ் சைன் கொடுத்துட்டா -10 -10 100. ஸோ -10 -10. இப்போ இது ஸ்பிளிட் பண்ணலாம். 100x ஸ்கொயர் -10x -10x plus 1 equal to 0. இப்போ இது ரெண்டுத்திலே காமன் 10x காமன் எடுத்தா 10x minus 1 into 10x minus 1 equal to 0. இந்த காமன் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். -1 into plus 10x minus 10x minus 1 into minus 1 plus 1. இப்போ இதில் இந்த -10x காமன் எடுத்தா இது ரெண்டுத்துலேயும் 10x minus 1 காமன் எடுக்கணும். 10x minus 1 காமன் எடுத்தா 10x minus 1 into 10x minus 1 equal to 0. அப்போ இண்டிவிஜுவல் ஃபேக்டரை 0 க்கு பண்ணணும். 10x minus 1 equal to 0, 10x minus 1 equal to 0, 10x equal to 1, 10x is equal to 1, x is equal to 1 by 10, x is equal to 1 by 10. Both are equal values. இப்போ என்ன பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். 100 into 1 by 10 the whole square minus 20 into 1 by 10 plus 1 0 வர பார்க்கணும். இது வந்து 100 into 1 by 100
1 ஸ்கொயர் பண்ணால் 1, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, மைனஸ் இது கட் பண்ணால் 2 ஆயிடும், -2 + 1. இந்த 100 கட் பண்ணிட்டா 1 + 1 2, 2 - 2 0. Therefore x is equal to 1/10, x is equal to 1/10 or the roots. Exercise 4.2, question number 3. Find two numbers whose sum is 27 and product is 182. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 27 வரணும், அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 182 வரணும். You have to find the two numbers. Let one number be x. இப்போ அதர் நம்பர் வந்து 27 - x. ஏன்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 27. The other number is 27 - x. ஒரு நம்பர் x, செகண்ட் நம்பர் 27 - x. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் தான் 182. அப்போ x into 27 - x is equal to 182. Because product of two numbers is 182. இப்போ bracket remove பண்ணா 27x minus x square equal to 182. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதனா minus x square plus 27x minus 182 equal to 0. இது quadratic equation. But quadratic equation coin of x square வந்து minus x square plus 27x minus 182 equal to 0. இது ஒரு quadratic equation. But generally quadratic equation இல்ல coin of x square வந்து positive plus 1 ஆக இருக்கணும். அப்ப இங்க minus இருக்கு. அப்ப dividing by -1. அப்ப என்ன ஆகும்? x square minus 27x plus 182 equal to 0. இப்போ we have to select two numbers. Coefficient of x square 1, constant term 182, coefficient of x வந்து -27. இப்போ -27 நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +182 வரணும், ஆட் பண்ணால் -27 வரணும். அப்போ என்ன ரெண்டு நம்பர் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். 182 2ஆலனா 91. இது வந்து 3 டேபிள் போகாது, 7 டேபிள் 30. இப்போ மூணு நம்பர் பிரைம் நம்பர். அப்போ 2 into 7 into 30. இது ரெண்டு எடுத்துக்கிட்டா 14, இது ரெண்டு எடுத்துக்கிட்டா இது எடுத்தா 13. 14 into 13 is 182. 14 13s are 182. இப்போ இது என்ன வரும்? இல்ல 91 into 2 அதுவும் 182. இல்ல 2 into 3 26 into 7 இது ஒரு பேர், இது ஒரு பேர். இந்த பேர்லாம் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா -27 வராது. ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் வந்து -27 வராது. இதில் தான் இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 182 + 182 வருதுன்னா ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். அப்போ ரெண்டுக்குமே நெகட்டிவ் கொடுத்துட்டோம்னா -14 -13 ஆட் பண்ணால் -27, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +182. ஸோ அப்போ இதை -14 -13 ரெண்டையும் ஆட் பண்ணால் -27, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் +182. இப்போ அதுதான் x ஸ்கொயர் -14x -13x plus 182 equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலையும் காமன், இது ரெண்டுத்துலையும் காமன் எடுத்தா x into x minus 14 minus 13 into இதில் because 14 13s are 182, அதனால் இதில் -14 எடுத்துக்கலாம். is equal to 0.
இப்போ x minus 13 into x minus 14 equal to 0. Product of two linear factors. Individual linear factor 0 க்கு equal பண்ணி x minus 13 equal to 0, x minus 14 equal to 0. Therefore, x is equal to 13, x is equal to 14 are the two numbers. How to check the answer is correct? பாருங்க ரெண்டு ஆட் பண்ணுங்க 27, 13 plus 14 27. Multiply பண்ணா 182. 13 14s are 182. Therefore, the two numbers are 13 and 14.